Dear students, welcome to all for on behalf of the Center Maths Academy. Today we are seeing Engineering Mathematics 1. In this first chapter, successive differentiation. What is mean successive? Successive means next. அடுத்தடுத்து வரக்கூடியதான் successive. The differentiation எப்படி வரும்? அதாவது dy by dx, d square by dx square, dq by dx square up to nth derivative. First introduction. Differentiation is one of the fundamental concept of calculus. Calculusல fundamental concept வந்து differentiation. It describes how a function changes with respect to one or more independent variables. அதாவது எக்ஸை பொறுத்தோ ஒய்யை பொறுத்தோ எக்ஸை பொறுத்தோ எனி இண்டிபெண்ட் வேரியபிளை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இன் என்ஜினியரிங், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி மெனி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், அதாவது என்ஜினியரிங்லேயும் சயின்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும் என்ன அது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்ன சச்சஸ் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், electricity current, heat transfer, pressure, population growth vary continuously. இப்போ velocity dy by dx சொல்லலாம், acceleration வந்து d square y by dx square சொல்கிறான். இந்த மாதிரி ஒன்று என்ன ஆகுது, வேரி ஆகிட்டே இருக்கும். population growth அதுவும் வேரி ஆகிட்டே இருக்கும். Differentiation provides a mathematical tool to analyze these changes accurately. இந்த டிஃபரன்சியேஷனுடைய யூஸே அதான், அக்யூரேட்டாக அனலைஸ் பண்ணக்கூடியதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த டிஃபரன்சியேஷன். சக்சஸிவ் டிஃபரன்சியேஷன் எக்ஸ்டெண்ட்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்சியேஷன் பை ரிப்பீட்டட்லி டிஃபரன்சியேட்டிங் எ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்சியேட் பண்ணிக்கிட்டே போகக்கூடியது. த செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் ப்ரொவைட் டீப்பர் இன்ஃபர்மேஷன் about the behavior of a function. அதாவது வந்து நல்ல டீப்பாக ஒரு ஃபங்க்ஷனை பார்க்குறதுனா ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து செகண்ட் ஆர்டர்லேருந்து ஹையர் ஆர்டர் போயிட்டே இருந்தா டீப்பாக பிஹேவியர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். தீஸ் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு இன், எங்கே யூஸ் ஆகுது இந்த ஹையர் ஆர்டர் டிஃபரன்சியேஷனா? இன்ஜினியரிங் அனாலிசிஸ், ஆப்டிமைசேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டெய்லர் சீரிஸ் எக்ஸ்டென்ஷன், மெஷின் லேர்னிங், signal processing and many other advanced fields. இது போன்ற advanced fields இந்த differentially successive differentiation யூஸ் ஆகுது. The chapter introduced the concept of successive differentiation, standard methods for finding higher order derivatives and their application in engineering and applied sciences. இன்ஜினியரிங்கும் நமக்கும் இன்ஜினியரிங்கும் அப்ளைட் சயின்ஸுக்கும் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பார்க்கக்கூடிய ரீசன் தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர். வாட் இஸ் டிஃபரன்சியேஷன்? டிஃபரன்சியேஷன் என்ன? டிஃபரன்சியேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் தி டெரிவேட்டிவ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அன் இண்டிபெண்ட் வேரியபிள். வேரியபிள்லாம் நமக்கு தெரியும், ஏபிசிடி, அந்த 20% எது வேணாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அது ஃபஸ்ட் டெரிவேட் பண்ணக்கூடியது தான் டிஃபரன்சியேஷன். த டெரிவேட்டிவ் மெஷர்ஸ் தி இன்ஸ்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒன் குவான்டிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு அதர். இது என்னாகும், மேலே சேஞ்ச் ஆகும், கீழே சேஞ்ச் ஆகும். அதாவது dy by dx, d square y by dx square அப்படியே சேஞ்சிட்டே ஆகும். ஜியாமெட்ரிக்கலி இட் ரெஃபர்ஸ் ஸ்லோப் ஆஃப் தி டேஞ்சன்ட் டு தி கர்வ் ஆஃப் எ கிவன் பாயிண்ட். ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அது டேஞ்சன்ட். டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஒய் போடுறோம், x1 y1 x2 y2 இப்படி போட்டுகிட்டே போகும்போது அதோடைய ஸ்லோப் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒன்று. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இஃப் y equal to f of x, then is first order derivative, that is dy by dx. Differentiation with respect to y with respect to x னு அர்த்தம். அதை எப்படி மெஷர் பண்ணலாம்? In shortly we have to written as f dash of x. The derivative tells us how rapidly the function changes as variable changes. Variable x change ஆக y change ஆகும், y change ஆக x change ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், if y equal to x square, அப்போது ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx எடுக்கணும். dy by dx இது ஃபார்முலானா if y is equal to x power என்னன்னா dy by dx equal to nx power n minus 1. அதாவது தலையில் இருக்கிறத முன்னாடி போடுங்க, அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி போடுங்க.
அப்போ dy by dx போடும்போது 2 இங்கே தலையில் என்ன இருக்குது 2 இருக்குது 2 இன்ட்டு 2ல் 1 கழிச்சா 1 அப்போ 1 we need not be put அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம் அதனால் 2x சரி dy by dx at the point x equal to 3 இது என்ன அர்த்தம் அட்டுன்னு அர்த்தம் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கீழே போட்டோம்னா சஃபிக்ஸில் போடுற மாதிரி போட்டால் x equal to 3னா x இருக்கிற இடத்துல 3 போடணும்னு அர்த்தம் அப்போ 2 into 3 that is equal to 6 this means the x is equal to near value the value increases approximately 6 units for 1 unit increase in x அப்போ என்ன அர்த்தம் அப்போ x increase ஆக ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல y also increases ன்னு அர்த்தம் ரைட் மீனிங் ஆஃப் சக்சஸிவ் டிஃபரன்ஷியேஷன் successive differentiation na enna successive differentiation means differentiation thing a function rapidly vegama manamana differentiate change போறது the first derivative is differentiated again the result is called the second derivative first order derivative இருந்து திருப்பி அதை டெரிவேட் பண்ண with respect to y equal to கொடுத்துருந்தாங்கன்னா with respect to x பண்ணோம்னா அது dy by dx வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் d square y by dx is second order similarly அது first differentiation பதிலாக first derivative எழுதலாம் second derivative பதிலாக second derivative எழுதலாம் third differentiation பதிலாக third derivative எழுதலாம் இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே போனால் தேர்டுக்கு மேலே போகும்போது ஃபோர்த் ஆர்டர் ஃபைவ் ஆர்டர் ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இஃப் y is equal to f of x ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ன்றது dy by dx dy by dx எப்படி எழுதலாம் f dash of x எழுதலாம் again differentiation with respect to x போடும்போது d square y by dx square னு வரும் that is called second order second derivative னு பேர் அதை f double dash of x னு எழுதலாம் ஓகே அதையே திருப்பியும் with respect to x பண்ணும்போது third derivative வரும் அப்போ d cube y by dx cube இதை f triple dash னு எழுதலாம் இப்படியே nth டெரிவேட்டிவ் போட்டாக்கா dA power n y by dxn that is equal to f power n of x னு எழுதலாம் higher order derivative provides additional information about the behavior of function including curvature acceleration and change of growth rate change ஆகும்போதும் acceleration கண்டுபிடிக்கும் போதும் curvature கண்டுபிடிக்கும் போதும் இந்த higher order derivative யூஸ் ஆகுது சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க y is equal to x power 4 னு கொடுத்துருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபார்முலா என்ன if y is equal to x power n dy by dx equal to nx power n minus 1 ஃபார்முலா அப்போ என்ன அது ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தலைவலிக்கு ஒன்று முன்னாடி போட்டு அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணணும் அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dy by dx equal to 4க்கு முன்னாடி போடுங்க x 4ல் 4 minus 1 that is equal to 3 4x cube அடுத்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ்னா d square y by dx ஸ்கொயர் அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை திருப்பி டெரிவேட் பண்ணுறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 4x cube இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த 4 அப்படியே வச்சுக்கலாம் x cube டெரிவேட் பண்ணலாம் x cube டெரிவேட் பண்ணால் அதே nx power n minus 1 அப்போது 3 into x power என்ன வரும் 3 minus 1 that is 4 into 3 into x power 3ல் 1 போனால் 2 அப்போது 4 into 2 6 6 2s are 12 x square next third derivative என்ன அதே மாதிரி 12 அப்படியே வச்சுக்கோங்க x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஏன்னா 12 is the constant அதனால் x ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணணுன்னா அதே ஃபார்முலா ஏன்னா nx power n minus 1 தலையில் இருக்கிறத முன்னாடி போடுங்க அதில் தலையில் இருக்கிறத ஒன்று கம்மி பண்ணுங்க அப்போது 12 into 2 into x power 2 minus 1 that is 12 into 2 into 1 that is equal to x 2 12s are 24x ஓகே அடுத்தது ஃபோர்த் டெரிவேட்டிவ் எகைன் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அதே தான் எப்படி அதாவது வெறும் எக்ஸ் மட்டும் வந்தால் we can simply omit நீக்கலாம் that is 4th are d power 4 by dx power 4 equal to 24 அடுத்து ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் என்ன வரும்னா d power 5 by dy this is constant எப்பயுமே y வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தாக்கா டெரிவேட்டிவ் வந்து என்ன வரும் 0 that is equal to 0 or you understand okay very good next we can see importance in engineering mathematics நம்ம engineering mathematicsல என்ன இம்பார்ட்டன்ட் இது
இந்த டெரிவேஷனுடைய இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்ப்போம். Successive differentiation is one of the most important tools in engineering mathematics. Engineering mathematics பூரா என்ன இம்பார்ட்டன்ட் இந்த successive differentiation இருக்கும். It forms the foundation of many advanced subjects studied in engineering courses. என்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாம் அட்வான்ஸ் ஸ்டடி பண்ணக்கூடியதுக்கு இது உதவும். இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னா மோஷன் அனாலிசிஸ், இதில் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சலரேஷன் ஆஃப் தி செகண்ட் டெரிவேட்டிவ், ஜெர்க் இஸ் தி தேர்ட் டெரிவேட்டிவ். நமக்கு ஏற்கனவே தெரியும் வெலாசிட்டின்றதில் நம்ம ஹையர் சைட்லேயே பார்த்துருக்கோம், dy/dx ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுது. வாட்ஸ் இந்த ஆக்சலரேஷன் 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுது, f∬f d square y dx ஸ்கொயர். அடுத்து ஜெர்க்கு, மூணாவது டிஃபரன்ஷியேஷன் எகைன் டிஃபரன்ஷியேஷன் f'(x). ஓகே. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்ன யூஸ் ஆகுது, பீம் டிஃப்ளெக்ஷன் அனாலிசிஸ், வைப்ரேஷன் அனாலிசிஸ், ஸ்ட்ரக்சரல் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உதவுது. அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் சர்க்கியூட் அனாலிசிஸ், சர்க்கியூட் பண்ணுறோம்ல, சர்க்கியூட் போடுறாங்கல்ல, அந்த சர்க்கியூட்டுக்கு உதவுது. கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வேரியேஷன், எப்படி கரண்ட் வருது, எவ்வளோ வோல்டேஜ் வருது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்றது அப்போ பயன்படுது. சிக்னல் ப்ராசஸிங், சிக்னல் எப்படி வருதுன்றது அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் யூஸ் ஆகுது. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் பிரிட்ஜ் டிசைன், பிரிட்ஜு டிசைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் எத்தனை டெரிவேட்டிவ் பண்ணால் பிரிட்ஜு யூ ஷேப் வருமா, ஒய் ஷேப் வருமா, இல்லை ரவுண்ட் ஷேப் வருமானு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, அப்புறம் லோட் அனாலிசிஸ், எலாஸ்டிக் டிஃபார்மேஷன். இந்த எலாஸ்டிக் டிஃபார்மேஷன்றது இழுத்து வர்றோம்ல ரப்பர், தட் இஸ் கால்ட், அதுக்கெல்லாம் சிவில் இன்ஜினியரிங்கில் பயன்படுது. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கம்ப்யூட்டர்லேயும் ஏஐலேயும் எப்படி பயன்படுது, ஆப்டிமைசேஷன் ஆஃப் அல்கோரிதம் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கும், கிரேடியன்ட் பேஸ்டு லேர்னிங்க்கும், மிஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க் ட்ரைனிங்க்கு இது சக்ஸஸ்ஃபுல் டிஃபரன்ஷியேஷன் பயன்படுது. அடுத்தது கெமிக்கல் இன்ஜினியரிங், என்ன ரியாக்ஷன் ஆஃப் கைனட்டிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்குன்றது, அப்புறம் மாஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃப்ளூயிட் டைனமிக்ஸுக்கு பயன்படுது. அடுத்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ராக்கெட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ், அப்புறம் ஏர்க்ராஃப்ட் மோஷன் எப்படி ஃப்ளைட் டைனமிக்ஸுக்கு பயன்படுது. அடுத்து டேட்டா டைப்ஸில் கர்வபிட்டிக், y = f(x)னா y' = f'(x) எப்படிலாம் பயன்படுது. எரர் மினிமைசேஷன், எரர் வந்தால் அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது. ஆப்டிமைசேஷன் ஆஃப் மாடல்ஸ், இதுக்கெல்லாம் பயன்படுது. இது இந்த சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன். பிகாஸ் ஆஃப் திஸ் அப்ளிகேஷன், successive differentiation is an essential topic for all branches of engineering. அடுத்து இந்த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் எப்படி பயன்படுது. ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் யூஸ்டு எக்ஸ்டென்ஷனலி இன் ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷனில் எப்படி. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் ஆக்சலரேஷன் அண்ட் ஜெர்க் ஆர் அனலைசர் டு டிசைன் ஸ்மூத்தர் அண்ட் சேஃபர் வெஹிக்கிள் சேஃபாக வரணுன்னா இந்த ஆக்சலரேட்டரும் ஜெர்க்கு அனலைஸ் பண்ணி தான் அனுப்போம். அதாவது செகண்ட் டெரிவேட்டிவும் ஜெர்க்கு தேர்ட் டெரிவேட்டிவும் ஒன்று கரெக்டாக இருந்தால் தான் எப்படி போகும், ஸ்மூத்தாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போகும். அடுத்து robotic arms use higher order derivatives to produce smooth and accurate movement. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ்மெண்ட்டுக்கும் ரோபாட்கெலாம் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்கனாமிக்ஸ்னால் growth rate and acceleration for profit, cost and demand are studied using derivative பயன்படுத்தி லாபம் நஷ்டம், அதான் ப்ராஃபிட்டு லாஸு, காஸ்ட் எப்படி போகலாம், எவ்வளோ போடலாம், டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பயன்படக்கூடியது எக்கனாமிக்ஸில் இந்த சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன் பயன்படுகிறது. மெடிக்கல் சயின்ஸ், சேஞ்சஸ் இன் ஹார்ட்பீட்டில் பிபி, பிளட் ப்ரெஷர், ட்ரக் கான்சன்ட்ரேஷன் ஆர் மாடல்டு யூஸிங் டிஃபரன்ஷியல் கால்குலஸை பயன்படுத்தி எல்லாத்தையும் பயன்படுத்துக்கு இந்த சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன் யூஸ்ஃபுல்லாகுது. வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்கிறாங்களா, டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீடு, அட்மாஸ்பியர், ப்ரெஷர் சேஞ்சஸ் அண்ட் அனலைஸ் யூஸிங் டெரிவேட்டிவ். டெம்பரேச்சர் எப்படி டெம்பரேச்சர் வரும், விண்ட் இந்த ஸ்பீடில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த சக்ஸசிவ் டிஃபரன்ஷியேஷன் யூஸ்ஃபுல்லாகுது.
Signal processing. Audio and image signals are processed using differential equation involving higher order derivative. The higher order derivative பயன்படுத்தி ஆடியோ அண்ட் வீடியோ the image வர்றது பயன்படுது. Machine learning. Training algorithm using derivatives to minimize prediction errors and improve model accuracy. அப்போ ட்ரைனிங் அல்கோரிதமில் நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது மினிமைஸ் பண்ணி அதில் எரர் இருந்தால் அதை டிலீட் பண்ணி மாடலை வந்து ஆல்ட்ரேட் பண்ணி அக்யூரஸாக அனுப்புறது ட்ரைனிங். அடுத்து சேட்டலைட் நேவிகேஷன். ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் ஹெல்ப் டு ப்ரெடிக்ட் த பொசிஷன், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் சேட்டலைட் வித் ப்ரெசிஷன். சேட்டலைட்டில் ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடியது இது சக்ஸஸ்ஃபுல் டெரிவேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் ஆல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்னு வரும். அதில் இருக்கிற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.